வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். நம்ம வந்து இப்போது மாம்பாக்கத்தில் ஒரு சவுத்து பேசிங் முற்றம் வீடு, டூப்ளெக்ஸ் வீடும் கூட அந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் காலரைஸ் பண்ணி இப்போ கட்டோலை கட்டிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கட்டோலை கட்டும் போது நம்ம வந்து லிண்டலுக்கு கீழே ஒரு சில்லவல் பீம் கொடுக்கணும்னு சொல்லுவேன். 7 ஃபீட் லெவலில் ஒரு பீம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுவேன். இதை தாண்டி நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து 4.5 வழுக்குன்னு ஒரு கம்பி வருது, சின்ன கட்டு கம்பி மிஸ்ஸு மாதிரி வருது. அதை வாங்கி இப்போ எல்லா சைட்லேயும் வைக்கிறேன். 3 கல்லுக்கு ஒரு கல் வைக்கிறேன். அது வந்து இன்னும் நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, கிளைண்ட்டுக்கு இன்னும் அதுவும் இன்னும் ஸ்ட்ராங்கும் கூட. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம். அதை பற்றி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 4.5 கல்லுக்கு ஒரு கல் வந்து இந்த மாதிரி மிஸ் வைக்கிறோம். இந்த மாதிரி மிஸ்ஸு வச்சு பிளாஸ்டிங் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கல் இந்த மாதிரி தான் மிஸ் வருது. ரோல் வந்து கிலோ ஒரு 200 ரூபா மாதிரி வரும். ஒரு 5 கிலோ 10 கிலோ வாங்கினீங்கனாலும் போதும். இது வாங்கி இந்த மாதிரி இந்த இல்லை வச்சுட்டாப்பில் கொஞ்சம் எடுத்து விட காட்டுவாங்க. இந்த பாருங்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம்னா எல்லா இதுலேயும் வைக்கிறோம், நம்ம வச்சு வேலை பார்க்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இடது அங்கே வச்சுருக்கோம், அடுத்து இங்கே 2வது வச்சுருக்கோம், அடுத்து சில்லவல் வரும். இந்த சில்லவல் பெல்ட்டுக்கு கீழேயே 3 லேயர்ஸ் இது மாதிரி நம்ம 2 லேயர் இது மாதிரி வைக்கிறோம், கம்பி வச்சு கட்டுறோம். அதனால் வீடு இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு இந்த இதில் வந்து பே விண்டோ பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டு வேலை காலம் வருதுல்ல, காலத்தை தாண்டி வெளியில் 2 அடிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் கபோர்டு வருது, இங்கே அவங்களுக்கு வந்து ஜன்னல் வருது. அப்போ என்ன ஆகும், ரூமுக்கு வெளியில் கபோர்ட்ஸ் வரும், ரூமுக்கு ஒட்டினாப்பில் ஒரு ஜன்னல் வரும். அதான் வீட்டுக்குள்ளேயே நம்ம உட்காந்துக்கிட்டு பே விண்டோ வரும். வீட்டுக்குள்ளேயே ஒரு உட்கார மாதிரி அமைப்பு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது மாதிரி நம்ம பட்டும் போதே சின்ன சின்ன விஷயங்கள் கிளைண்ட் ஆசைப்படுறதெல்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு, நமக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ வந்து இங்கே வந்து இது வந்து எலிவேஷனுக்காக பண்ணுறோம். இந்த எலிவேஷன் ஃப்ரண்ட்டில் வந்து காலம் அதில் வச்சு அப்படி மேலே தூக்கணும். அதுக்காக ப்ரொஜெக்ஷன் வேணும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்காக இந்த பெல்ட்னு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மேலே ஒரு 2 கட்டி ஒரு 2 கல் கட்டிட்டு திருப்பி இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்லாப் வரும், சிட்டிங் உட்கார மாதிரி ஸ்லாப் வரும். அப்புறம் அடுத்து கட்டவில் வரும். இந்த மாதிரி எலிவேஷனு யூசேஜ் பொறுத்து நம்ம ஏதாவது பண்ணிக்கணும்னா இப்போயே இந்த மாதிரி கட்டவில் கட்டும் போதே பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷ் ஆகும். இந்த இடத்துல பே விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு. அதனால் வந்து ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கிற மாதிரி ப்ளஸ் எலிவேஷனுக்காகவும் பண்ணணும். இது மாதிரி 2 ஸ்லாப் போடணும் உள்ளறையே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணும்போது அந்தந்த ஸ்டேஜை வந்து கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல ப்ராஜெக்டாக ஃபினிஷ் ஆகும். நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், கிளைண்ட்டுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். குவாலிட்டியாக ஒரு வீடு அப்படிங்கிறது ஐயம் இல்லை. நாங்கள் சென்னை சுற்றுப்புறத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். தெரியல கன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் போகிறாங்க. நீ வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.